பாடம் 10ல் இந்த ஒரு வரிசை மட்டும்தான்ப்பா பேலன்ஸ் இருக்குது. இது பார்த்துட்டோன்னா பாடம் 10 முடிஞ்சிரும் இன்ஷா அல்லாஹ். பார்த்துடலாமா? மீம் பேஷ் மு ஹாலி ஜப ஹா மு ஹா. இது வந்து ஹா முட்டை ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அடி தொண்டையிலேருந்து அடி வயிற்றுலேருந்து கண்ணமாக ஊதுற மாதிரி ஓதணும். ஹா அந்த மாதிரி சவுண்ட். மு ஹா. ஜபர் அலிஃபு நீட்டி ஓதணும். லாம் ஜபலா ஃபாயா ஜேஃபி லஃபி லஃபி. ஜேர் யா நீட்டி ஓதணும். யா ஜபயா க. இந்த க வந்து ஹுருஃபே முஸ்தாலியா சொன்னோமா. ஹுருஃபே முஸ்தாலியா வந்து எல்லா நிலைகளிலுமே தடிமனாக ஓதப்பட வேண்டிய ஒன்று. க அந்த க சவுண்ட் வந்து வரணும். கஃப் பேஷ் கூ யா கூ யா கூ. இங்கே பாருங்கள், அலிஃபே மத்தா, அலீஃபு ஜபரு யாயே மத்தா, யா ஜேரு வாவே மத்தா, வாவ் பேஷ். இது வந்தால் தான் வந்து நீட்டி ஓதுறோம். ஒயின் ஜே ஒய். ஷீன் அலி ஜபர் ஷா ஒய்ஷா ஒய்ஷா. சீன் ஜபசா ஐன் வாவ் ஜப அவு சஅவ் சஅவ். இந்த ஐன் சவுண்டுக்கு நிறைய பேர் டிப்ஸு கேட்டிருந்தீங்க. இங்கே உஸ்தாதுமார்கள்லாம் எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஐன் ஐன் அ அ அதே வந்து சும்மா இருக்கும்போதெல்லாம் ஒரு 10-20 டைம்ஸ் சொல்லுங்கள். அதுக்கு மேலே சொல்லாதீங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஓவராக ப்ராக்டிஸ் பண்ணாலும் தொண்டை கட்டும். அ அ அ சொல்லிட்டே இருங்க. அடி தொண்டையிலேருந்து அந்த சின்ன நாக்குன்னு சொல்கிறாங்களே, உள்ள குட்டி நாக்கு, அந்த ப்ரெஷர் அதுலேருந்து ஒரு ப்ரெஷர் வந்து அந்த அந்த சவுண்டு வந்து வரும். அதுதான் வந்து ஐனுக்கான சவுண்டு. அ ச அவு ச அவு. நீங்கள் வந்து சும்மா இருக்கும்போதெல்லாம் ஐன் ஐன் சொல்லி பார்த்துட்டே இருங்க. இது வந்து இன்ஷா அல்லாஹ் வந்துடும்ப்பா. ஒரு 10 days ஒரு 2 weeks போல் ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும். தா ஜபத்தா கஃப்யா ஜே கீ தகீ தகீ. இந்த கஃப் வந்து ஹுருஃபே முஸ்தாலியா எல்லா நிலைகளிலுமே தடிமனாக ஓதணும். அந்த க சவுண்டு தகீ தகீ. இது வந்து நீட்டி ஓதணும் இல்லையா? இது நீட்டலை. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா பேஷ் வாவ் தான் வாவே மத்தா, ஜபர் கிடையாது. ஜபர் வந்தால் நீட்டக்கூடாது. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இதை வந்து நாம் வந்து நெக்ஸ்ட்டு சபக்கில் பார்க்கலாம். இன்னும் நம்ம வந்து நூனே சாக்கின் இத்ஹார் இக்ஃபா இதெல்லாம் வந்து நடத்தலை. இன்ஷா அல்லாஹ் அதுவும் வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா?